வேழமுகத்து விநாயகனைத் தொழ வாழ்வு மிகுத்து வரும் வெள்ளை கொம்பன் விநாயகனைத் தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளை அப்ப முப்பழம் அமுது செய்தருளிய தொப்பையப்பனை தொழவினை அருமே. ஆமாங்க, பிள்ளையார் சுழி போட்டு எந்த ஒரு வேலையை நாம் தொடங்கினாலும் அந்த வேலை நமக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குங்க. பிள்ளையார் சுழி அப்படின்னாலே அதில் ஏகப்பட்ட தத்துவங்கள் எல்லாமே அடங்கி இருக்குங்க. பிள்ளையார் முழுமுதற் கடவுள். ஒரு பசுஞ்சாணத்தால் நாம் பிடிச்சு வச்சு வணங்கலாம், ஒரு மணலால் ஒரு களி மண்ணால் நாம் பிடித்து வைத்து வணங்கலாம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவக்கூடியவர் விநாயகப் பெருமான். நாயகனாக இருக்கக்கூடியவர், மனதில் மட்டுமில்லாமல் மாமனத்திலும் இருக்கக்கூடியவர் இந்த விநாயகப் பெருமான். அது மட்டும் இல்லைங்க, ஆலமரம் அரச மரம் எந்த இடத்துலையும் அவர் இருப்பாருங்க. மூல முடுக்கு எங்கே வேணாலும் அவர் உட்கார்ந்துப்பார். வாஸ்து பார்த்து உட்கார வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வசதி பார்த்து உட்கார வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாழ்த்து பாடி உட்கார வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடியவராக விநாயகப் பெருமான் இருக்கிறாருங்க. பொதுவாகவே நம்முடைய முன்னோர்கள் எழுதிய பல புத்தகங்களில் பார்த்திங்கன்னா முதல் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் துதி அப்படின்னு போட்டிருப்பாங்க. திருப்புகழ் பாடிய மிகப்பெரிய மகான் அருணகிரிநாதர் கூட தன்னுடைய அந்த திருப்புகழிலே முதல் பாடலாக விநாயகப் பெருமானை பற்றி பாடுகிறார். கைத்தல நிறையணி அப்பமடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. அந்த யானை முகனுடைய பாதத்தை அடிபணிந்து தான் அப்புறம் நான் அந்த பாடல்களை எழுத வரேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பழைய நூல்கள் எல்லாத்திலையும் பார்த்தா நீங்கள் பார்க்கலாம். ஜோதிட நூல்களாக இருக்கலாம், ஆன்மீக நூல்களாக இருக்கலாம், எந்த புத்தகமாக இருந்தாலும் முதல் வணக்கம் ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு தாங்க. ஏன்னா அவர் எளிமையானவர். அதனால தான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவராக இருக்கிறாருங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அதாவது நாளைய தினம் விநாயகர் சதுர்த்திங்க. வீடெங்கும் விநாயகர், வீதி எங்கும் விநாயகர். அப்படிப்பட்ட விநாயகப் பெருமான நாளைய தினத்தில் நாம் நினைச்சு வணங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சக்கரவர்த்தி, அதாவது வடக்கிலே பார்த்திங்கன்னா மாமன்னன் ஸ்ரீ சத்ரபதி சிவாஜியினுடைய காலத்திற்கு முன்பிருந்தே இந்த விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்குதுங்க. அதே மாதிரி ஸ்ரீ பாலகங்காதர திலகர் மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட எழுச்சி நாளாக, அதாவது தேசியத்தை கொண்டாடும், நாட்டுப்பற்று தேசப்பற்று கொண்டாடக்கூடிய நாளாக இந்த விநாயகர் சதுர்த்தியை அவர் கொண்டாடினாருங்க. நமக்கு வினைகள் தீரணும், அதாவது கெட்டதெல்லாம் நம்மளை விட்டு விலகணும், நல்லதெல்லாம் நம்மளை நோக்கி வரணும். அப்படி இருக்கும் பொழுது விநாயகப் பெருமானை வணங்கிட்டு நாம் எதை தொடங்கினாலும் நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்குங்க. நடுவில் ஏதாவது குழப்பம், நடுவில் ஏதாவது தோல்விகள் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான், நினச்சதை முடிக்கிறதுக்காக, தொடங்கினதை முடிக்கிறதுக்காக, நல்ல விதத்தில் வெற்றியை அடைவதற்காகத்தான் நாளைய தினத்தில் விநாயகர் சதுர்த்தி சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறதுங்க. கேது ஜோதிட சாஸ்திரத்திலே கேதுவை அடக்கி ஆளக்கூடியவராக விநாயகப் பெருமான் இருக்கிறார். அதனால தான் நம்ம விநாயகரை வணங்கினோம்னா ஜாதகத்தில் கெடுபலன்களை தரக்கூடிய கேதுவாக இருந்தாலும் சரி, மாந்தியாக இருந்தாலும் சரி, அல்லது ஏழரை சனி, பாதச்சனி, கண்டகச்சனி, அஷ்டமச்சனி எது இருந்தாலும் சரி, கேதுவை அடக்கி ஏழரை சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் அடக்கி நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியவர் ஸ்ரீ விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்திட்டு நாம் எதை தொட்டாலும் அந்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி அடையுங்க. ஹேரம்ப கணபதி, கணேஷ் அப்படின்னு சொல்லி வணங்குவாங்க. கணேஷ் பூஜா அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சிஷ்ட கணபதியை வணங்குறதும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. பிள்ளையாரப்பா அப்படின்னு பிள்ளைகள், அதாவது சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பிள்ளையாரப்பான்னு சொல்லி தோப்பு கரணம் போட்டு வணங்குவாங்க. நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி விழாவாக இருக்கிறதுனால எல்லாம் வல்ல முதல்வனாகிய ஸ்ரீ விநாயகப் பெருமானை வணங்குவோம், எல்லாவற்றிலும் வெற்றி அடைவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிர வாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.